அனுர அரசின் அனுசரணையுடன் தான் பாதாள குழுக்கள் இயங்குகின்றன என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். குறித்த விடயத்தை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், அனுர அரசுக்கு எதிராக எதிர்வரும் 21ஆம் தேதி நுகேகொடையில் நடைபெறவுள்ள பேரணியில் நாங்கள் பங்கேற்போம். ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சகல எதிர்க்கட்சிகளுக்கும் உண்டு. அரசின் போலியான வாக்குறுதிகளால் நாட்டு மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள். மக்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்த அரசியல் கட்சிகள் வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும். அரசியல் கொள்கை வேறுபாடு என்று குறிப்பிட்டுக் கொண்டு பேரணியில் கலந்து கொள்ளாமல் இருப்பது முறையற்றது. அனுர அரசின் அனுசரணையுடன் தான் பாதாள குழுக்கள் இயங்குகின்றன. இனம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொலை செய்யப்படுபவர்கள் அனைவரும் பாதாள குழுக்களுடன் தொடர்பு என்று குறிப்பிடுவது அரசின் பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றது. பாதாள குழுக்கள் இந்த அரசின் கட்டளைகளை செயற்படுகின்றன. அரசு குறிப்பிடும் போது துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெறுகின்றன. பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதலின் காரணமாகவே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடுவது தேசிய பாதுகாப்பின் பலவீனத்தையே வெளிப்படுத்துகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார்.